ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி கொண்டு வர்றது, சிக்னேச்சரை எப்படி ப்ராப்பராக ஒயிட் பேக்ரவுண்டோட நல்ல குவாலிட்டியோடு எடுக்கிறது கரெக்ட் ஆகாமல், அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி கிராப் பண்ணுறது, அதோடைய பேக்ரவுண்டை எப்படி ஒயிட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டுட்டோரியல் வீடியோவாக இது இருக்க போகுது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தோட்டத்தில் வேலை செஞ்சதுனால தலையெல்லாம் இருமாக இருக்கும். ஸோ ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் இதிலே ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் தான் ட்ரை பண்ணேன். இதுக்கு ஒயிட் போர்டு யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனு ஒயிட் கலரில், இது வந்து க்ரீன் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வேஷ்டி இல்லை ஒயிட் கலர் கிளாத் ஏதாச்சும் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இப்படி எடுத்தேன், ஓகேங்களா. மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இப்படி க்ளோஸ் அப்பில் எடுப்பேன். இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து நிறைய வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டூல் இங்கே போட்டு உட்காந்து எடுத்தேன். ஸோ இப்படி எடுத்தேன். இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகாது. கண்ணாடியை கழட்டிடணும், ஓகேங்களா. கண்ணாடி கழட்டிடணும். இந்த கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் எதுவுமே இல்லை, ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட். இப்போ ரிங் லைட்டை வைக்கும்போது கண்ணில் ரிங் லைட் எடுத்தா ஒரு சில நேரங்களில் இதனாலே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ணில் ரெட்டாக எதுவும் இருக்கக்கூடாது, அந்த ரிஃப்ளெக்ஷன், லைட் ரிஃப்ளெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைட்டிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி உட்காந்து எடுக்கிறதுனால எனக்கு பேக்ரவுண்டில் நல்லா கிளியர் விசிபிள் இருக்குது. இப்படி தான் மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இது அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஒன்று இப்படி எடுக்கணும், இப்படி எடுத்தால் எனக்கு மேலே ஒயிட் பேக்ரவுண்டு போயிடுது. அதனால் நான் இப்படி உட்காந்து சேரில் உட்காந்து இப்படி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வரணும் அப்படின்னா ப்ராப்பரான லைட்டிங் கொடுத்து ஒயிட் கிளாத்து இல்லைனா ஒயிட் கலர் செவரு எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது, கண்ணாடி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டு லைவ் கேப்சர் இமேஜ் அப்படிங்கிறது சால்வ் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனை மூலிமா. இது பண்ணுறது மூலிமா. அடுத்த பிரச்சனை ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் டெலகிராம் குரூப்பில் ஒரே வெப்சைட்டோட இதை 2 லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் கிராப் இமேஜ்னு இருக்கும். இப்போ மற்ற எக்ஸாமில் அப்லோட் ஆன ஃபோட்டோஸ்லாம் இதில் அப்லோட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு ஃபோட்டோ. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக 3.5 × 4.5 mm அப்படின்னு அந்த வெப்சைட்டில் இருக்கும். அவங்க ஃபோட்டோவில் 4.5 × 3.5 போட்டிருப்பாங்க. 2 ஒன்று தான், கொஞ்சம் அதை மாற்றி போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஓகேங்களா. ஸோ அஃபிஷியலான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு கிராப் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு போகும். அதில் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கிராப் கொடுத்துருங்க. கிராப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே இன்னொரு அப்படியே பக்கத்துலேயே இன்னொரு டேப் உங்களுடைய ஃபோட்டோ ஓப்பன் ஆகி அதில் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்டு அப்படின்னு கேட்கும், ஓகேங்களா. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு பியூர் ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒயிட் ஆகிடும், ஓகேங்களா. இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. எப்பயாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இதை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறீங்களே ஸ்டூடியோவிலே பக்காவாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பியூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேமராமேன் கிட்ட சொல்லி பக்காவான ஒயிட் பேக்ரவுண்டோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்கள், அதே போர்டு ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேங்களா. கிட்ட போக போக உங்களுக்கு அதே தான் இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பர் லைட்டிங் கண்டிஷனில் அது ஒயிட், பியூர் ஒயிட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், பியூர் ஒயிட். என்ன காரணம்னா ப்ராப்பர் லைட்டிங், ப்ராப்பரான இடத்துல அந்த கேமரா ஆங்கிள் அந்த பிரைட்னஸ் எல்லாம் வச்சு நம்ம எடுக்கணும், சரிங்களா. ஸோ கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போதே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போதே நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி பியூர் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும். எப்போது கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமும் ஃபோட்டோவை வித்தவுட் எடிட்டடாக கொடுங்க. அண்டு கம்ப்ரஸ் ஆனால் கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்து கம்ப்ரஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. இந்த மாதிரி ரிங் லைட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில், அப்படி இல்லைனா ஒரு டார்ச் லைட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைட்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ரிங் லைட் கண்ணில் தெரியும். ஸோ லைவ் கேப்சர் இமேஜ் அப்படிங்கிறது கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் லைவ் கேப்சர் இமேஜை எடுக்கிறாங்க, சரிங்களா. அதனால் கண்ணில் எந்த ஒரு லைட்டிங்கிற ரிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரங்கள் அக்செப்ட் ஆகலாம், ஒரு சில நேரங்கள் ரிஜெக்ட் ஆகிடும் அதனாலேயே, ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக 3.5 இல்லைனா 4.5 அந்த ரேஷியோவில் இமேஜை கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. அது ஃபோட்டோவிலே எடுக்கும்போதே பெட்டராக எடுக்கிறது பெட்டரு. அப்படி இல்லைனா கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் லைவ் கேப்சர் பண்ணும்போது ப்ராப்பர் லைட்டிங் வச்சு
ஒயிட் பேக்ரவுண்ட வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 2 இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு. இப்ப சிக்னேச்சர் இஷ்யூக்குள்ள போயிடலாம். சிக்னேச்சர பொறுத்தவரை, நீங்க நல்ல குவாலிட்டியோட க்ளோஸ் அப்ல எடுத்து பண்றது ஒரு டைப்பு. இல்லன்னா நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குன்னா, ஒரு மீடியம் டிஸ்டன்ஸ்ல வச்சு எடுத்து, அதுக்கப்புறம் கிராப் பண்ணணும். அண்டு நான் ஒரு வெப்சைட் குடுத்துருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கீழ அதிலேயே போனீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் கம்ப்ரசர் அப்படின்ட்டு அதிலேயே இருக்கும். அந்த இமேஜ் கம்ப்ரசர வச்சு நீங்க எடுத்த ஃபோட்டோவும் சரி, இல்ல இந்த சிக்னேச்சரும் சரி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க ஃபோட்டோ டிஸ்டன்ஸ்ல எடுத்து அத கிராப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் ஒயிட்ல இருக்கிறது என்னவா ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்க, அது ஒரு இப்படி பாருங்க. இது மாரி ஷேடோவா ஆகும். ஓகேங்களா? பியூர் ஒயிட்ல இருந்து ஷேடோ மாதிரி ஆகும். ஓகேங்களா? பிளாக்கிஷ் ஒயிட்டா ஆகும். அப்போ அது வந்து ரிஜெக்ட் பண்ணுது பேக்கிரவுண்ட் சரியில்ல அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க எடுக்கும்போதே பியூர் ஒயிட்ல கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பக்காவா, இல்ல அவுட்டோர்ல போயிட்டு நல்ல சன்லைட்ல இருக்கக்கூடிய இடத்துல கரெக்ட்டா ஒயிட் பேக்கிரவுண்டோட எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க எடுக்கக்கூடிய பேக்கிரவுண்ட்ல எடுக்கக்கூடிய எழுதின பேப்பரே ஒயிட் இல்லாம ஒரு டல்லான பேப்பர் இருக்குன்னா, அந்த பிரச்சனை வரும். இல்ல பியூரான ஒயிட்டா இருந்தா கூட நீங்க தூரத்தில எடுத்து கட் பண்ணி கிராப் பண்ணும்போது இமேஜ் குறைக்கிறீங்க அப்படின்னா, அது சாம்பல் கலர்ல மாறிரும். கிரே கலர்ல மாறிரும். ஓகேங்களா? இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து கிளாட் ஏஐய யூஸ் பண்ணி அத கிராப் பண்ணிர்றாங்க. அந்த கலர் சேஞ்ச் பண்ணிர்றாங்க. பேக்கிரவுண்ட் ஒயிட்ல வேணும் அப்படின்னு சொன்னா, அது மாத்தி குடுத்துருது. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி இமேஜ் கம்ப்ரஸர்ல கொண்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டைப்பு. பட் அது ஆத்தென்டிகேஷனா மெத்தட் இல்ல. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். கரெக்ட்டான மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க பியூர் ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ல சைன் பண்ணிட்டு, சன்லைட்ல போயிட்டு 2, 3 இமேஜ் நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதுல 1 க்ளோஸ் அப்பு, 1 மீடியம் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இது 3த்துலயுமே கிராப் பண்ணுங்க. எதுல ஒயிட் பேக்கிரவுண்ட் அடிக்காம, உடையாம, பிக்சல் சிதறாம உங்களுக்கு வருதோ, அதை எடுத்து போய் இமேஜ் கம்ப்ரஸர்ல போட்டு இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணி சிக்னேச்சர் எடுத்துக்கிறது பெட்டர் சொல்யூஷன். அதுதான் வந்து கரெக்டான வழி. ஓகேங்களா? ஏஐ மூலியமா நீங்க மாத்துனீங்க அப்படின்னா, உங்களுடைய சிக்னேச்சர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபேஸே வந்து இப்ப என்னுடைய ஆப்ல இருக்கக்கூடியதோ, வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபேஸோ வந்து இப்ப நம்ம ரியலா பார்க்கக்கூடிய ஃபேஸ் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ். நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாரி சிக்னேச்சர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆயிருக்குமா அப்படின்னு பாருங்க. இன்புட் குடுத்தீங்கன்னா கூட அந்த சிக்னேச்சர் எந்த சேஞ்சஸும் இல்லாம பேக்கிரவுண்ட் மட்டும் ஒயிட்டா வேணும் அப்படின்னு கேளுங்க. அது மாத்தி குடுக்கும். ஓகேங்களா? அது செகண்டரி சாய்ஸ் தான். லாஸ்ட் ப்ரிபரேஷன் தான். உங்களால அது முடியல, சிக்னேச்சர்ல எடுக்க முடியல அப்படின்னா அத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ 3 சொல்யூஷனும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி லைவ் கேப்சர் பண்றது? இத பாருங்க. கொஞ்சம் லைட்ட விட்டு தள்ளி வந்ததும் என் ஃபேஸ்ல பாருங்க. இங்க ஷேடோ தெரியுதா? ஓகேங்களா? இந்த மாரி ஷேடோ அதிகமா இருக்கும்போது, இதே பக்கத்துல இங்க வந்து உட்காரும்போது பாருங்க, எவ்வளோ பிரைட்னஸா இருக்கு. ஸோ இந்த லைட்டிங் தான் முக்கியமான காரணம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ ஃபோட்டோ லைவ் கேப்சர் எப்படி பண்றது? அண்டு ஸ்டூடியோல எப்படி ஃபோட்டோ எடுத்து அதை எப்படி கரெக்ட்டா பேக்கிரவுண்ட் ஒயிட்டா போடுறது? அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி கீழ குடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்ல கரெக்ட்டா அந்த 3.5 இன்டு 4.5 இல்லன்னா 4.5 இன்டு 3.5ன்னு இருக்கும். அதை எடுத்து கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் வந்திருக்கா அப்படின்றது. அதை குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, பிரைட்னஸ் வரும். பிரைட்னஸ பேக்கிரவுண்ட் ஒயிட்டா பண்ணிக்கோங்க. அதுதான் 2வது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டூடியோவில கரெக்ட்டா எடுத்துக்கிறது. அண்டு லைவ் கேப்சர் நான் சொன்னேன் லைட்டிங் தான் காரணம். லைட்டிங்க சைட்லேருந்து குடுக்கணும், டாப்லேருந்து குடுக்கணும். அண்டு உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி குடுக்கணும். தலைக்கு மேல குடுத்தீங்கன்னா ஷேடோ தெரியும். பாருங்க, இப்போ வந்து என் தலைக்கு மேல லைட் இருக்கு. என் தலைக்கு மேல லைட் இருந்தா ஃபேஸ் கிளாரிட்டியா இருக்காது. கொஞ்சம் முன்னாடி, டாப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி அப்படி இருக்கலாம். இல்ல சைட்லேருந்து இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான லைட்டிங் கிடைக்கும். ஓகேவா? பேக்கிரவுண்டு நீங்க ஒயிட்டா இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட் செவரோ, இல்ல கிளாத், லுங்கி இல்ல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிக்னேச்சருக்கு நான் சொன்னேன். நீங்க எடுக்கக்கூடிய இமேஜ பியூர் ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல அவுட்லைட்ல ப்ராப்பர் சன்லைட்ல எடுங்க. 3 விதமா எடுங்க. க்ளோஸ் அப், கொஞ்சம் தள்ளி, அவே. அதில எது நீங்க கிராப் பண்ணி பிக்சல் உடையாம ஒயிட் கலர்ல வருதோ அதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் கம்ப்ரசர யூஸ் பண்ணி சைஸ கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீழ இருக்கக்கூடிய வெப்சைட் யூஸ் பண்ணி, இல்ல நீங்க வேற வெப்சைட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கிளாட்ல போடுறாங்க. ஓகேங்களா? கிளாட்ல போட்டு பேக்கிரவுண்டா எடுத்துக்கிறாங்க நெறைய பேரு. ஸோ அத வந்து செகண்டரி சாய்ஸா வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்க ஃபோட்டோவும் ஸ்டூடியோவிலே கரெக்ட்டா எடுக்க பாருங்க. அந்த லைட்டிங்கு கேப்சர் கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, இந்த லைவ் கேப்சரும் சால்வ் ஆயிடும். சிக்னேச்சரும் நீங்க கரெக்ட்டான ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அது உங்களால முடியலனா மட்டும் நீங்க கிளாடுக்குள்ள போங்க. சரிங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த வெப்சைட்டோட லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நிறைய வெப்சைட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது கன்வீனியன்ட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மெயின்ஸை பார்த்து பயப்படுறீங்க. உங்களுக்காக தான் மெயின்ஸ் பேட்ச் நம்ம டிஎன் மேக்கர்ஸ் அகாடமி ஆப்பில் கொண்டு போயிட்டுருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.